செய்திகள் வாசிப்பது ஆர் கீதா. புதுக்கோட்டையில் சமூக ஆர்வலர் ஜஃபர் அலி கொலை செய்ததை கண்டித்து சென்னை குரோம்பேட்டை சேர்ந்த மூத்த குடிமக்கள் சங்கம், மக்களுக்கான மக்கள் இயக்கம், மக்கள் விழிப்புணர்வு சங்கம், பரளி மாபோசி தமிழ் பேரவை, மூத்த குடிமக்கள் சங்கம் நங்கநல்லூர், SVT MK ஓட்டுநர் நலசங்கம் ஆகியோர் இணைந்து குரோம்பேட்டை ராதாநகர் ஆஞ்சநேயர் கோவில் அருகே சமூக ஆர்வலர் புதுக்கோட்டை ஜஃபர் அலி அவர்களை கொலை செய்ததை கண்டித்து அவரது திருவுருவப் படம் வைத்து அஞ்சலி கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தை மூத்த குடிமக்கள் சங்க தலைவர் மீனாட்சி சுந்தரம் தலைமையேற்று நடத்தினார். மக்களுக்கான மக்கள் இயக்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் கார்த்திக் கண்ணன் அவர்கள் அனைவரையும் வரவேற்றார். மேலும் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட மக்களுக்கான மக்கள் இயக்கத்தின் நிறுவனர் வீரமணி தாசன், மூத்த சமூக ஆர்வலர் சேவா ரத்னா சந்தானம் அவர்கள் கலந்து கொண்டு புதுக்கோட்டை சமூக ஆர்வலர் ஜஃபர் அலி அவர்களின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி அஞ்சலி கூட்டம் நடத்தினர். அதனைத் தொடர்ந்து சமூக ஆர்வலர்கள் லயன் கோவிந்தராஜன், பக்தவச்சலம், வரதன், கிருஷ்ணன், முனுசாமி, தாவரன், கீதா, கிருஷ்ணதாஸ், நலசங்க நிர்வாகிகள், சமூக ஆர்வலர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டு மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். கூட்டத்தின் முடிவில் தமிழக அரசு உடனடியாக சமூக ஆர்வலர்களுக்கு பாதுகாப்பு உறுதி செய்ய வேண்டும் என்று வந்திருந்த அனைத்து சமூக ஆர்வலர்களின் முக்கிய கோரிக்கையாக முன்வைக்கப்பட்டன. ஏமாற்றாதே ஏமாற்றாதே பொது மக்களை ஏமாற்றாதே, கணித வளத்தை ஏமாற்றாதே, பொது சொத்தை கொள்ளையடிக்காதே, பொது சொத்தை கொள்ளையடிக்காதே, சட்டத்தை ஏமாற்றாதே, தமிழக அரசு தமிழக அரசு மாவட்ட நிர்வாகமே மாவட்ட நிர்வாகமே புதுக்கோட்டை மாவட்ட நிர்வாகமே ஏமாற்றாதே ஏமாற்றாதே. அப்ப இது யாரு நம்ம சொல்ற மாதிரி வேலியே பயிரை அழிக்கிற ஒரு கதை தான் இது. அப்ப அந்த பெண்ணுக்கான பாதுகாப்பு யார் வரப்போகிறார்கள் என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. இன்றைக்கு என்ன எல்லா பக்கமும் சொல்கிறார்கள் என்றால் பெண்களுக்கு நாங்கள் பாதுகாப்பு தருகிறோம், பாதுகாப்பு இல்லாத நிலை. இந்த தேசம் பாதுகாக்க வேண்டும் என்றால் சமூகங்களுக்கு முழு சுதந்திரம் கொடுக்க வேண்டும், முழு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும். கொள்ளையோ கொள்ளை, கொள்ளையோ கொள்ளை, கொள்ளையோ கொள்ளை, கொள்ளையோ கொள்ளை, பொது சொத்து நாசம், பொது சொத்து நாசம், பொது சொத்து நாசம், பொது சொத்து